Hello viewers, welcome to Super Brain. Say true or false. பாருங்க, if 8 power x equal to 1 by 64 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல x உடைய வேல்யூ வந்து -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு x உடைய வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க, -2 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம முதல்ல x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8 power x அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இத வந்து நம்ம பேஸ் ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டோம்னா பவர் ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பவரில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த சைடு இருக்க அந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத நம்ம 8 பவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 8 பவரில் தானே எக்ஸ் இருக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 8 பவருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை இந்த 64 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 8 8s தானே 64. உங்களுக்கு தெரியும் அது சின்ன நம்பர்ன்றதுனால நம்ம டேரெக்டாக நம்ம இப்படியே சொல்லலைன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து என்ன சொல்லலாம் 8 × 8ன்னு எழுதலாமா இந்த 64? ஸோ இது எப்படி எழுதலாம் திருப்பியும் 8 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை வந்து எப்படி எழுதலாம், இந்த 8 × 8 எப்படி எழுதலாம் 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்னாலும் 8 × 8னாலும் ஒன்று தானே. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8 the whole power 2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயரை நான் மொத்தத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஏன்னா 1க்கு எத்தனை தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் போட்டாலும் 1 × 1 1 தான் வரும். ஸோ 8க்கு ஸ்கொயர் போட்டால் 8 × 8 8 ஸ்கொயர் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து டோட்டல் மேலே 1 இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மொத்தமாக போட்டுட்டு ஸ்கொயர் மேலே போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க, இங்க என்ன இருக்கு 8 power x equal to இங்க என்ன வந்திருக்கு நமக்கு 1/8 the whole square ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நான் என்ன சொன்னேன் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 8 பவருக்கு தான் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1/8ன்னு இருக்குது. அப்போ இதை 8 பவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 8 நம்ம என்ன பண்ணலாம் நியூமரேட்டருக்கு கொண்டு போகலாமா? அப்போ இதையே தலைகீழ எழுத போகிறோம்னு அர்த்தம். 1/8 தலைகீழ எழுதணும்னா என்ன ஆகும் நமக்கு 8/1ன்னு வரும் இல்லையா? 1/8 தலைகீழ எழுதுனா என்ன ஆகும் 8/1ன்னு வரும். ஸோ இந்த 8/1ன்னா என்ன அர்த்தம் 8 தானே, ஒரு ஹோல் நம்பர்னா அதுக்கு டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது வந்து தலைகீழ எழுதும் போது என்ன ஆகும்னா 8/1 ஆகும். ஸோ 8 மட்டும் எழுதுனா போதும். அந்த மாதிரி இதை நம்ம தலைகீழ எழுதணும்னா அதோடைய பவருடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே +2 இருக்குது, எதுவுமே போலனா +2ன்னு அர்த்தம். அப்போ இது என்ன ஆகும் -2ஆக மாறிடும். இங்கே இருக்கிற இதை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம், இதை பவர்னு சொல்லுவோம். பேஸை வந்து தலைகீழ எழுதணும்னா பவருடைய சைன் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்க இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ பவர் ரெண்டும் என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆகும். ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும் போது மட்டும். ஓகேவா? அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவல்னா எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு -2ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க -2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, the simplified form of இதை சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் வந்து 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள் 256ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? பவர் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம பாசிட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். பவர் மைனஸில் இருந்து தானே நம்ம என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற பேஸில் இருக்க நம்பரை நம்ம தலைகீழே எழுதுவோம். ஓகேவா? இப்போ இது ஹோல் நம்பர்னா /1 இருக்கிறதா அர்த்தம். இதை தலைகீழே எழுதுனா என்ன ஆகும் 1/256 ஆகும். இப்போ பவரை நம்ம என்ன பண்ணலாம் பாசிட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணி 1/4ன்னு போட்டுடலாம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது ×4² நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இந்த 256ஐ நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். அப்போ அது வந்து எதுக்கு பவராக நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஈவன் நம்பர் இருக்கனால நான் 2 டேபிள் போடுறேன். 1 டைம், இது வந்து 2 டைம் வரும். பேலன்ஸ் 1 இருக்கும், இது 8 டைம் போட்டுக்கலாம். திருப்பியும் 2 டேபிள் போடும்போது இது 6 டைம், இது 4 டைம் வரும். திருப்பி 2 டேபிள் போடும்போது 3 டைம் 2 டைம். திருப்பியும் 2 டேபிள் 16, 2 டேபிள் போடும்போது 8, அப்புறம் 4, அப்புறம் 2, அப்புறம் 1. இங்கே எத்தனை 2s இருக்குது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 2s வந்திருக்கு. அப்போ இந்த 256க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் 2/8ன்னு போட்டுடலாம் இல்லையா? 2/8ன்னு போட்டோம்னா அது எல்லாத்தையும் 2 × 2 × 8 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 256 கிடைக்கும். இப்போ 1/2/2/8ன்னு போடலாமா? ஹோல் பவர் 1/4 × 4². இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேலே 1 இருந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் பவர் 8ன்னு போட்டுடலாம். ஓகேவா? நான் இங்கே முன்னாடி சம்மில் சொன்னேன் இல்லையா? இப்போ மேலே 1 இருந்துச்சுன்னா மொத்தமாக இந்த பவர் 2/8 இருக்கிறத 1/2ன்னு போட்டு ஹோல் பவர் 8ன்னு போடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதை நம்ம போடலாமா 1/2ன்னு போட்டு ஹோல் பவர் 8ன்னு போடலாம். இப்படி போட்டாலும் 1/2/8 இது ரெண்டும் ஒரே வேல்யூ தான். இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. ஆமாம் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கும் பவர் என்ன கொடுத்துருக்காங்க 1/4 கொடுத்துருக்காங்க.
the whole power 1/4ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது இன்ட்டு 4² கொடுத்துருக்காங்க. ஓகே, பவருக்கும் பவர் இருந்ததுன்னா ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். ஸோ இது எப்படி எழுதலாம் 1/2 ரெண்டுமே என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும். அப்போ 8 × 1/4 ஆகும். இங்கே என்ன இருக்குன்னு மல்டிப்ளை பை 4². இந்த மல்டிப்ளை வந்து பவரில் கிடையாது, இது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது மல்டிப்ளையில் இருக்கும்போது இது கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 1/2 the whole power என்ன கிடச்சிருக்கு 2ன்னு இருக்குங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டுன்னு அடிச்சு 1/2 the whole power 2. 1/2 the whole power 2. அப்புறம் இங்கே என்ன இருக்குது இன்ட்டு 4² இருக்குது. ஓகே, 1/2 the whole power 2னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? 1க்கும் ஸ்கொயர் இருக்குது, 2க்கும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1க்கு ஸ்கொயர் போடும்போது 1 × 1 1 தான் கிடைக்கும். 2க்கு ஸ்கொயர் போடும்போது என்ன ஆகும் 4 கிடைக்கும் இல்லையா? 2 × 2 4 கிடைக்கும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது மல்டிப்ளை பை 4² நமக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 4² என்ன அர்த்தம் 4 × 4ன்னு அர்த்தம் இல்லையா? சரி, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறேன். 1/4 × 4 × 4ன்னு அர்த்தம். இப்போ ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது 4ன்னு கிடைக்கிது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். யூஸிங் த பவர் ரூல் 3/7 the whole square equal to 3/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ரூல் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதாவது பவருக்கும் பவர் ஓகேவா, இந்த இதுக்கு 3க்கு பவர் 7 அதுக்கும் பவர் -2 இந்த மாதிரி பவருக்கு பவர் இருந்தால் அது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 பவர் என்ன ஆகும்னா இந்த 3 போட்டுட்டு இந்த பவர் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். இப்போ 7 × -2 ஆகும். ஓகேவா? இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் 3 இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 7 2 14 மைனஸ் இருக்கிறதுனால -14 வரும் ஈக்குவல் டு 3/5 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஸ் 3 இருக்குது, இங்கேயும் வந்து பேஸ் 3 இருக்குது. பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். ஆனால் இங்கே வந்து -14 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவல் இல்லாததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. the standard form of 2 × 10⁻⁻4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இது இந்த வேல்யூ தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.2 × 10⁻⁻4 இதான் கொஸ்டின். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் கிளியராக சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி பவரில் வந்து இப்போ இது வந்து சயின்டிஃபிக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சயின்டிஃபிக்கில் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொன்னாங்கன்னா லெஃப்ட் சைடுனா மைனஸ்னால் லெஃப்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரைட். ஓகே, ரைட்னா ப்ளஸ். நம்பர் லைனில் இது 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு லெஃப்ட் சைட்லாம் எப்படி இருக்கும் நம்பர் வந்து மைனஸில் இருக்கும். அதே மாதிரி 0க்கு ரைட் சைட்லாம் எப்படி இருக்கும் நம்பர்லாம் ப்ளஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத சொன்னாங்கன்னா இது நார்மலாக நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்பர் லைனில் லெஃப்ட் சைட்னா மைனஸ் ரைட் சைட்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எடுக்கணும். அதாவது 10 பவரில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட்னா ப்ளஸ்ன்னு எடுக்கணும், ரைட்னா மைனஸ்ன்னு எடுக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நார்மல் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக எப்படி இருக்குது லெஃப்ட்னா மைனஸ் ரைட்னா ப்ளஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் -4 மைனஸ்னால் எந்த சைடு லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு பாயிண்ட் வந்து 4 மூவ்ஸ் மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்டே இல்லை இல்லையா? 2 அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்டே இங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர்னால் கண்டிப்பாக பாயிண்ட் வந்து அது லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து பாயிண்ட் எத்தனை ஸ்டெப் மூவ் ஆக போதோ 4 ஸ்டெப் மூவ் ஆக போகுது. 1 2 3 4 ஸ்டெப் மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல அந்த டாட் வந்துச்சு. இந்த டாட் 4 ஸ்டெப் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ நம்ம முன்னாடி என்ன சேர்த்துக்கணும் 0 சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0002ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரும் சேம் தான். இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்லிடலாம் ட்ரூ அப்படின்ட்டு சொல்லலாம். இதை வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்து அதை வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா பவர் மைனஸில் இருந்துச்சுன்னா இப்போ எப்போவுமே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஒரு நம்பர் தள்ளி தான் டாட் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 4ன்னு கொடுத்தாங்கன்னா 0 பாயிண்ட்னு வச்சு 3 0 போட்டுக்கணும். ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதால. ஓகேவா?
இன்கேஸ் இங்கே 7 கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம் 6 zeros ஆட் பண்ணிக்கலாம் 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு 6 zeros போட்டு இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை அப்படியே போட்டணும் இந்த பக்கத்தில் எந்த நம்பர் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கணும் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துடணும் இந்த இடத்துல மட்டும் பாயிண்ட் வரும் ஓகேவா ஸோ இது மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் த சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு சயின்டிஃபிக் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இது ட்ரூ ஆஃப் ஃபார்மாக கேட்டிருக்காங்க ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம் 123.456 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம சயின்டிஃபிக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை ஆப்போசிட்டில் எழுதணும் ஓகே சயின்டிஃபிக்னா என்ன 10 பவரில் கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கணும் அப்புறம் இன்ட்டு போட்டு 10 பவரில் கன்வெர்ட் பண்ணுறோம் இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி இருந்து தான் ஆப்போசிட்டில் எடுக்கணும் அதாவது லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் வரும் ரைட் சைடு வந்து என்ன ஆகும்னா மைனஸ் ஓகேவா ரைட் சைடு வந்து மைனஸ் இப்போ கொஸ்டின் பாருங்க இந்த இடத்துல பாயிண்ட் நமக்கு வந்திருக்கு இப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட்னா 1க்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நமக்கு டாட் வரணும் இல்லையா இப்போ பாருங்க 1க்கு அப்புறம் இங்கே டாட் வரணும் ஆனால் நமக்கு டாட் வந்து இங்கே இருக்குது எப்பவுமே சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும் போது ஒரு நம்பர் தள்ளி தான் டாட் இருக்கணும் மறந்துடாதீங்க அப்போ இந்த டாட்டை நம்ம இந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்போ எத்தனை தடவை மூவ் ஆகுதுன்னு பாருங்க 1 2 டைம்ஸ் நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் இங்கே வந்துடும் கரெக்டாக அப்போ இது எப்படி எழுதலைன்னா 1 பாயிண்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க ஏன்னா பாயிண்ட் வந்து 1க்கு அப்புறம் வந்துடுச்சு இன்ட்டு போட்டு 10 பவரில் இப்போ எந்த சைடு மூவ் ஆச்சு பாயிண்ட்டை இப்படி போச்சு இல்லையா லெஃப்ட் சைடு போச்சுன்னா என்ன சிம்பிள் வரணும் பாசிட்டிவ் சிம்பிள் வரணும் கரெக்டாக அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் நமக்கு +2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா ப்ளஸ் வரணும் இல்லையா அப்போ +2 வரணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு அவங்க கொடுத்ததுல இது வந்து கரெக்டாக இருக்கானா இங்கே பவர் பார்த்தீங்கன்னா -2ன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் வந்து +2 வந்திருக்கு அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்